இன்றைக்கி காலையில் 9 மணிக்கே ஃபோன் வந்துடுச்சுங்க. நான் வரல அப்படின்ட்டு பேக்கிங் பண்ணுற அக்காவும், இன்னொருத்தவங்க 9:30 மணிக்கு வந்து சொல்லிகிட்டே போயிட்டாங்க, நான் ஆஃப்டர்நூன் வரேங்க்கான்னு. ஆனால் அவங்க ஃபுல் டேவே வரல. வேறு என்னங்க பண்ணுறது, நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சாகணும். நம்ம கஸ்டமர்ஸ்க்கு இல்லைனா நம்ம பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதனால் இன்றைக்கி 1 இல்லை 2 இல்லை 3 லைவு, 2 சாரீ லைவு, ஒரு ஜுவல்லரி லைவு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ப்ளஸ் பேக்கிங்க்கான திங்ஸு நம்ம சாட்டர்டே சண்டே ரெண்டு பேக்கிங்கும் சேர்த்து இன்றைக்கி தான் பண்ணுவோம். ஸோ அந்த பேக்கிங்க்கான திங்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் கவர்லாம் போட்டு அப்புறமா நம்மளுக்கு இருக்கவே இருக்காருன்னு நம்ம ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிவிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு நானும் அவரும் சேர்ந்து பேக்கிங்கை பண்ணி முடித்தோம் கிடுகிடுன்னு. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பிஸ்னஸில் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு என்றைக்காச்சும் ஒரு நாள் ஒரு சேலஞ்சஸ் வரும். அதெல்லாம் நம்ம யோசிக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா எல்லா பேக்கிங்கும் திரும்ப செக் பண்ணணுங்க. இதெல்லாம் வந்து ஒன்ஸ் நம்ம எல்லாருக்கும் அனுப்பியிருக்கோமா, எல்லாருக்கும் பேக்கிங் பண்ணி முடிச்சிட்டோமா அப்படின்றத திரும்ப நாங்கள் டிஸ்பேட்ச் லிஸ்ட்டு வச்சு செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அனுப்புவோம். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்தியா போஸ்ட்டு தனியாக, ப்ரைவேட் கொரியர் தனியாக, எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுட்டு அப்புறம் கொரியர் அண்ணாக்கு கால் பண்ணிவிட்டு நானும் வீட்டுக்கு